அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை மாற்றப்படுகின்றாரா? திடீர்னு நேற்றுக்கு சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட ரூமர். சோசியல் மீடியானாலே ரூமர் தான் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதிலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்றிட்டாங்க, தூக்கிட்டாங்க அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. இதை பார்த்த பாஜக ஆதரவாளர்கள் ஒரு சிலர், அப்பார்ட் ஃப்ரம் தட் அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஏராளமான பேர், அவங்கெல்லாம் இப்படிலாம் கூட நடக்குமா, அப்படி அவரை மாற்றினாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாஜகவுக்கு எதிர்காலமே கிடையாது, நாங்கள் இனிமேல் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிலாம் கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, யமஹா RX100 பைக் ஞாபகம் இருக்கா? இந்த ஐகானிக் பைக் திடீர்னு நியூஸ் வருங்க. இந்த மார்ச்சில் யமஹா அந்த RX100 லான்ச் பண்ணுறாங்க, இல்லை டிசம்பரில் லான்ச் பண்ணுறாங்க, தீபாவளிக்கு லான்ச் பண்ணுறாங்க, இப்படின்னு நிறைய செய்தி கிட்டத்தட்ட 4 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நிற்குதுங்க. ஆனால் இன்னி வரைக்கும் யமஹா அதை லான்ச் பண்ணுறதை பற்றி பேசவே இல்லை. ஆளாளுக்கு அவங்களா அடித்து விட்டுனுக்குறாங்க. இந்த யமஹா RX100 ப்ரொடக்ஷன் நிறுத்தினப்போ அதனுடைய விலை 20,000 சம்திங் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு 30-35 வருஷம் ஓல்டு யமஹா RX100 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 1.5 லட்ச ரூபா இல்லாமல் நல்ல வண்டி வாங்க முடியாது. அதனுடைய வேல்யூ அப்படித்தான் இருக்கின்றது. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் அப்படின்றதுக்கான ட்ரிகர் எது அப்படின்னா, இதுவும் அப்படி சோசியல் மீடியாவில் கேள்விப்பட்டது தான். மத்திய மந்திரி பியூஷ் கோயல் அவர்கள், அவர் துக்ளக் ஆண்டு விழா கலந்துக்கிறதுக்கு இங்கே வந்திருக்காரு. அவரை ரிசீவ் பண்ணது, அவரோட பயணித்தது எல்லாமே அண்ணாமலை அவர்கள். ஆனால் அவர் பேசும்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேரை மட்டும் சொன்னார், அண்ணாமலை அவர்கள் பேரை அவர் மென்ஷன் பண்ணலை. ஸோ இதுவும் ஒரு அறிகுறி, குறியீடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பியூஷ் கோயல் அண்ணாமலை பேரை சொல்றாரா இல்லையான்றது இங்கே முக்கியம் கிடையாது. அண்ணாமலை பெயரை தமிழக மக்கள் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார்களா, அவங்க அவர் பேரை சொல்றாங்களா, அதுதாங்க இங்கே முக்கியம். எப்படி பியூஷ் கோயல் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா ஓவர் நைட் எல்லாமே மாறிட போதா, இல்லை பியூஷ் கோயல் அண்ணாமலை பேரை சொல்லாததுனால உடனே தமிழக மக்கள் ஐயோ அவரே சொல்லலப்பா அண்ணாமலை பேரை, அதனால நாங்கள் இனிமேல் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்ல போறாங்களா? ஏன்னா பைத்தியகாரத்தனமான ஆர்கியூமெண்ட் இது. இதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேரை சொன்னார்னு சொல்லிட்டு போட்டோம். இப்போ அவங்க பேரை சொன்னதுனால உடனே நாளைக்கு தமிழக மக்கள்லாம் இல்லை எனிமே எங்களுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் பாஜக தலைவராக வர வேண்டும், அடுத்த முதல்வர் அவர் தான் அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்களா? அகைன் என்ன பைத்தியகாரத்தனமான லாஜிக் இது? சரி, அண்ணாமலை அவர்களுக்கான எதிரிகள் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். மற்ற கட்சிகளில் மட்டும் இல்லை, அவர் கட்சியிலேயே இருக்காங்க. சொல்லப்போனால் பெரிய இடங்களில் இருக்கிற ஒரு சிலருக்கு அண்ணாமலை அவர்களை பார்த்தா கொஞ்சம் எரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இவருடைய சட்டை என்னோட விழுப்பா அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல, இதுக்கு அந்த ஒரு மயில்சாமி கேசட்டில் ரொம்ப அழகாக கலாச்சிருப்பார். ஆமாண்டா, அவன் தினிக்கும் தோய்க்கிறான், நீ தோய்க்கிறதே இல்லை அப்படின்வார். அந்த மாதிரி மக்கள் ஆதரவு இல்லாத ஒரு சில தலைவர்கள், அவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு இருக்க ஆதரவை பார்த்து இந்த ஜெலுசில் குடிக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு உள்ளேயே இதை சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ரைட், இப்போ பாஜக அதிமுக கூட்டணி வர வேண்டும் அப்படின்ற பேச்சு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அகைன் இது ரீலான்ச் மாதிரி தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திமுக அரசை அகற்ற வேண்டும், இது காலத்தின் கட்டாயம். அதுக்கு பாஜக அதிமுக ஒன்று சேர வேண்டும், இதுதான் எல்லாரும் சொல்லி கொண்டு வருவது. 21 அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா தானே இருந்தாங்க. என்ன திமுகவுடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடிஞ்சதா? 21 ஒன்னா இருக்கும் போதும் தடுத்து நிறுத்த முடியல, 24 தனித்தனியாக போயிருக்கும் போதும் தடுத்து நிறுத்த முடியவில்லை, 19 ஒன்னா இருந்தாங்க, அப்பவும் ஒரே ஒரு சீட்டு தான் என்டிஏல ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ 26 மட்டும் அதிமுக பாஜக ஒன்னா சேர்ந்தா அப்படியே தடுத்து நிறுத்திடுவாங்க அப்படின்னு எந்த கணக்கை வச்சு சொல்ல முடியும்? முதல்ல கிரவுண்ட் லெவல்ல 2 கேடர்ஸ்க்கும் மத்தியில இனிமே ஒன்று சேரவே முடியாதுன்ற அளவுக்கு மிகப்பெரிய பிளவை உண்டாக்கி விட்டார்கள். அப்புறம் இப்போ போயிட்டு நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேரணும், காலத்தின் கட்டாயம், திமுகவை தடுத்து நிறுத்த வேண்டும்னா, இது முதல்ல இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்றது எந்த கட்சிக்கும் நோக்கமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதெல்லாம் பூசி மொழிகிற வேலை. கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ஆஸ்கிங் ரேட் ஏறிங்கன்னே போவோம், இவங்க ஒன்றும் ரன் அடிக்காமல் இருப்பாங்க. அப்போ கமெண்டேட்டர் சொல்லுவாங்க, தி பாரா தே ஷுட் கீப் ஆன் ரொட்டேட்டிங் த ஸ்ட்ரைக். அது நான் ரொட்டேட் பண்ணால் மட்டும் ரன் வந்துருமாண்ணா? ரன்னு வந்தால் தான் ரொட்டேட் பண்ண முடியும். அடித்து ஆடுங்கடா, 4-6 அடிக்க முடியாட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ரன்னாவது எடுங்கடா அப்படின்றத தான் இப்படி பாலிஷ்டாக சொல்கிறாங்க, ரொட்டேட் த ஸ்ட்ரைக் அப்படின்னு. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு செட்டில்டு பேட்ஸ்மேன் ஒரு நம்பர் 2ல் இருக்க வரும், இந்த பக்கம் நம்பர் 10ல் இருக்க வரும் இருக்கும்போது ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணால் வேலைக்கு ஆகுமா? ஸோ சிம்பிளி
அடிங்க, ரன் எடுங்க. இதைத்தான் பூசி மொழிகிறது ரொட்டேட் த ஸ்ட்ரைக்னு. இதை விட இன்னொரு பூசி மொழிகள் இருக்குது. ஐயோ பாவம்பா, அவன் வந்து இப்போ அவுட் ஆஃப் ஃபார்ம் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். அது என்ன அவுட் ஆஃப் ஃபார்ம்? இப்போ மழை பெஞ்சிக்குது, ரோடெல்லாம் சகதியாக இருக்குது, அப்போ காரில் போகிறாரு இல்லை பைக்கில் போகிறாரு, சருகுது அப்படின்னு சொன்னால் ஐயோ பாவம் சகதியான ரோட்டில் போகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு மூட்டு கொடுக்கலாம். அது அவுட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணல, கான்சன்ட்ரேட் பண்ணல, அந்த ஆட்டத்து மேலே அக்கறை இல்லை, உடம்பு மதன்னு ஆகிப்போச்சு, சோம்பேறி ஆகிப்போச்சு, அதனால் திரும்பி வளைஞ்சு அடிக்க முடியல. இதுக்கு வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்னு ஒரு பேரை கொடுக்கறது. அந்த மாதிரி தான் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதை பாருங்க, ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டுமா இல்லையா அப்படின்னு முடிவு செய்ய வேண்டியது 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுற பொதுஜனம். கட்சிகளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? ஆட்சியை பிடிக்க வேண்டும். அதை விட்டுட்டு திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதற்காக வந்து அதிமுக பாஜக ஒன்றிணைந்தே ஆக வேண்டும் அப்படின்னா, அப்போ ஒன்றிணைந்து என்ன பண்ண போறீங்க? கூட்டணி ஆட்சி வரப்போகுது. அதிமுகவை தானே கொண்டு வந்து மறுபடியும் அங்கே உட்கார போறீங்க. இதுக்கு அந்த பருத்தி மூட்டை கோடன்லயே இருந்திருக்கலாமே. அடுத்தது, அதிமுக பாஜக இணைந்தால் திமுகவை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து 1 நம்பர் பகல் கனவுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா திமுகவுடைய பலம் அப்படின்றது அவர்களுடைய கூட்டணியில் இருக்கின்றது. அடுத்தது ஊடகங்களின் ஆதரவில் இருக்கின்றது. இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் நீங்க என்னதான் அதிமுக பாஜக மறுபடியும் அப்படியே ஒன்றிணைந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அப்போ திமுக கூட்டணியை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற கட்சிகள் கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்போ அதிமுக பாஜக சேரக்கூடாது. அதிமுக தனியா நின்றா மட்டும்தான் ஒருவேளை அங்க இருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இந்த பக்கம் அதிமுகவுக்கு மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதையும் நீங்க போய் தடுத்து புட்டு, இது தாவேகா அவர் பாட்டுக்கு ஒரு காமெடி ஷோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதனால டோட்டலாக அந்த கிரெடிபிலிட்டி அப்படின்றது சில்லா போய் நிற்குதுங்க. இன்னும் முழு நேர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்போ அந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்க போது, அதிமுக பாஜக ஒன்றா சேர்ந்துட்டா சரி, பாமக தேமுதிக அதையும் வச்சுக்கோங்க, இருந்தால் மட்டும் என்னத்தை ஜெயிக்க போறீங்க? ஸோ டோட்டலாக எந்த விதமான லாஜிக்கும் இல்லாத ஆர்குமெண்ட் இது. அடுத்தது, இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்க, இந்த பக்கம் வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் இந்த கூட்டணிக்கு தடையாக இருக்கின்றார், அதனால எடப்பாடி இல்லாத அதிமுகன்னு ஒரு சிலர் பேசுகிறார்கள். இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படி வந்து பாஜகவில் அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது கூட்டணி வேணும்னா அப்படின்னு இந்த பக்கத்துலேருந்து சொல்ல முடியாதோ, அதே மாதிரி அந்த பக்கத்திலிருந்து எடப்பாடியார் இல்லாத அதிமுக அப்படின்னு சொல்றது தப்பு. ஒவ்வொரு கட்சியில யார் தலைவராக இருக்கணும் அப்படின்றத அந்த கட்சியில் இருக்கவங்க நிர்வாகிகள் இவங்க முடிவெடுக்கணுமே தவிர, இவரோட வந்தா கூட்டணி, அவரோட வந்தா கூட்டணி இல்லை, நீங்க அவரை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு எந்த கட்சியும் கண்டிஷன் போடுறது அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது. அந்த அதர் ஹேண்ட், இப்போ பாஜக தரப்பில் இருந்தோ இல்லை பாஜக ஆதரவாளர்கள்னோ யாராவது இதை எடப்பாடி இருக்கிற வரைக்கும் இது சரிப்பட்டு வராது, அவரை மாற்ற வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னால், அப்போ அந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் டோட்டலாக பாஜகவை ஒதுக்கி வச்சிருவாங்க. இவங்க யார், என் கட்சி தலைவர் யாருன்னு முடிவு பண்ணுறதுக்கு? இப்படிலாம் ஒத்துக்குனா இவங்களுக்கு வளைஞ்சு ஊத்துக்குன்னு அடிமையாக போனாதான் இவங்க வந்து கூட்டணி வச்சுப்பாங்களா? அப்படிப்பட்ட கூட்டணி தேவையே இல்லை அப்படின்ற முடிவுக்கு தான் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்? நாளைக்கே வந்து வேற வழியே இல்லைன்னு கூட்டணி வச்சிக்கினாலும் இவங்க ஓட்டு போட மாட்டாங்க, வேற யாருக்காவது தான் தூக்கி போடுவாங்க. தேவையா இதெல்லாம்? அடுத்தது, அண்ணாமலையை வந்து இப்போ மாற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னால், வாட் சார்ட் ஆஃப் மெசேஜ் தே ஆர் கோயிங் டு கன்வே டு த பீப்புள்? இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு 1.25 வருஷம் இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து தலைவரை மாற்றி விட்டார்கள். ஏன்னா இந்த பக்கத்தில் வந்து அதிமுகவில் அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கிறது அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர் சில விஷயங்களை பேசியிருக்கார். அடுத்தது பாஜக வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். அதனால் இது சரிப்பட்டு வரல அப்படின்னு அதிமுக நினைக்கலாம். ரைட், எந்த கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வரணும், எங்களை பின்னுக்கு தள்ளிட்டோ இல்லை வந்து எங்கள் முதுகில் ஏறிக்கின்னு அதுக்கப்புறம் அவங்க மேலே வரதுக்கோ நாங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டோம். இது வந்து யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடிய விஷயம். இதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே தேர்தலுக்கு இவ்வளோ நாள் இருக்கும் பொழுது அண்ணாமலையை தூக்கிட்டு, சரிங்க நீங்கள் அவர் தானே பிரச்சனைன்னு சொன்னீங்க, அதனால் அவரை நாங்கள் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டோம், அது மட்டும் இல்லைங்க அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒருத்தரை நாங்கள் தலைவராக போட்டுக்கிறோம், அதனால மறுபடியும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ அதிமுகவில் ஃபார் தட் மேட்டர் நானாக இருந்தாலும் அதான் நினைப்பேன். பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து கூட்டணி கட்டாயம் வேணும், இல்லாட்டா ஒன்றும் இல்லை அப்படின்ற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. அப்போ நாம சொல்கிறது தான், ஒரு 8 சீட்டு கொடுக்குறோம், என்ன சொல்கிறீங்க இப்படின்னு கூட கேட்கலாம். இல்லை வந்து 10க்கு மேலே தர முடியாது அப்படின்னு சொல்லலாம். இஷ்டம் இருந்தால் வாங்க, இல்லாட்டா போங்க அப்படின்லாம்.
அப்போ இப்போவே நீங்கள் தலைவரை மாற்றிட்டு பேச்சுவார்த்தைக்கு போனீங்கன்னா இட் இஸ் பர்னிங் த பிரிட்ஜஸ், ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. சரி, அப்போது தேர்தல் நெருங்குற சமயத்தில் அண்ணாமலை அவர்களே தலைவராக இருந்து இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்க முடியுமா அப்படின்னா, முதல்ல எதுக்கு இந்த பேச்சுவார்த்தையில் இறங்கணும் அப்படின்றதே எனக்கு தெரியலைங்க. இதனால் என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை இப்படி ஒரு சினாரியை யோசிச்சு பாருங்க, 2026 ஜனவரி வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அவங்க அப்படியே வந்து ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், யாரும் அதிமுக பக்கம் வரா மாதிரி தெரியல அப்படின்னும் போது, அப்போ அதிமுக பாஜக கூட்டணி பற்றி யாராவது பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னால், சொல்லப்போனால் அப்போ அதிமுக தான் ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருப்பாங்க. ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு. மெகா கூட்டணினா ஏற்கனவே இருக்க தேமுதிக தவிர வேற எத்தனை கட்சி அவங்க சேர்க்க போகிறாங்க, அந்த பக்கத்துலேருந்து யாரும் வரப்போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒருவேளை வேற வழி இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு வந்தாங்கன்னா, அப்போ அவங்க அதிமுக டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்க முடியும். அந்த நேரத்தில் பாஜக டிமாண்ட் பண்ண முடியும், எங்களுக்கு வந்து 50 சீட்டு கொடுங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நான் கேட்குற சீட்டை கொடுங்க அப்படின்னு கேட்க முடியும். அண்ணாமலை தான் தலைவராக இருப்பார், அவர் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு தான் சொல்லுவார். மேபி இந்த தேர்தல் உடன்படிக்கையில் வெளிப்படையாக சொல்லாட்டாலும் தேர்தல் முடிஞ்ச பிறகு அது கூட்டணி ஆட்சி தான், இதுக்கெல்லாம் ஒத்துக்கணும் இப்படின்ற கண்டிஷன்ஸ் போடலாம். ஆனால் இப்போவே அண்ணாமலையை தூக்கி விட்டு, பார்த்தீங்களா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நாங்கள் நடந்துக்கணும், எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னா ஒப்புக்கு சப்பானியாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஏற்கனவே சொன்னேன், ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படின்றதெல்லாம் பூசி மொழிகிற வேலை. ஆட்சிக்கு வருவது அப்படின்றது தான் ஒரு கட்சியுடைய நோக்கமாக இருக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சாதான் மத்தியில் பாஜக ஆட்சி கண்டினியூ ஆகுமா? அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த 39+1 ஒன்றுத்தில் கூட ஜெயிக்கல, இருந்தாலும் பாஜக தான் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கின்றது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அதிமுக அவங்க ஏதோ 2-3 கட்சியோட ஒரு கூட்டணியில் நிற்கிறாங்க, பாஜக ஒரு கூட்டணியில் நிற்கின்றது, நாதாக ஒரு பக்கம் நிற்குது, தாவேகா ஒரு பக்கம் நிற்குது, திமுக கூட்டணி இன்டாக்டாக நிற்கிறாங்க 2026 தேர்தலில். அப்போது மறுபடியும் திமுக ஜெயிப்பதற்குத்தான் சான்ஸ் ஏராளமாக இருக்கின்றது. ஆனால் ஓட்டு சதவிகிதம் இப்போ நிஜமாவே ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கின்றது, மக்களிடையே பெருத்த எதிர்ப்பு இருக்கின்றது ஆட்சிக்கு அப்படின்னு சொன்னால், திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வெகுவாக குறையும். என்ன எதிர்ப்பக்கம் ஸ்பிளிட்டாக இருக்கிறதுனால இந்த பக்கம் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது, திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஆனால் ஓட் பர்சன்ட் அங்கு குறைய வேண்டும். அப்போ ஆட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை அப்படின் போது நீ என்னதான் ஒன்றா சேர்ந்தாலும் வேலைக்கு ஆகாது. இப்போ புரியுதுங்களா கணக்கு? சரிங்க, அதுக்காக திமுக வந்து இந்த எதிர்கட்சி ஓட்டுகள்லாம் ஸ்பிளிட் ஆகிறதுனால மறுபடியும் ஆட்சிக்கு வருவதை அனுமதிக்கலாமா அப்படின்னா, மக்கள் தீர்ப்பு, யார் என்ன பண்ண முடியும்? நிஜமாகவே ஆன்டி இன்கம்பன்சி இருந்து திமுகவுடைய ஓட்டு சதவீதம் ஒரு 5% 8% குறைஞ்சி, ஆனாலும் ஓட்டு ஸ்பிளிட் ஆகுதுனால ஆட்சிக்கு வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 2029 வேற வழியில் ஒரு மெகா கூட்டணி அமைந்தே ஆக வேண்டும். அப்போ அந்த என்டிஏ அப்படின்ற கூட்டணிக்கு இங்கே தமிழகத்திலேருந்து 20லேருந்து 30 எம்பிக்கள் கிடைக்கலாம் 29. அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அடுத்து வருகின்ற 31 தேர்தலில் கட்டாயமாக கூட்டணி ஆட்சி தான், 50ல் 80 சீட்டு கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் பாஜக. அப்படி லாங் டேர்மில் பிளான் பண்ணாமல், இல்லைங்க ஒரு தூக்கிட்டாங்க, கூட்டணி தேவை, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தே ஆக வேண்டும். எதுக்கு ஒன்று சேரணும்? யார் இப்போ அவங்கள சேர சொன்னா? சேர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அந்த தொண்டர்களிடையே இருக்கின்ற கெமிஸ்ட்ரியில் நிச்சயமாக அதிமுக பாஜக சேர்ந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 2021 24 மாதிரி தான் ஆகும். சேர்ந்தாலும் இப்படி தான், தனித்தனியாக இருந்தாலும் அப்படி தான் அப்படின்ற மாதிரி. அடுத்தது அண்ணாமலை அவர்களை பதவியிலிருந்து அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். அது பாருங்க, 3 வருஷம் தாங்க தலைவர் பதவி, அதுக்கப்புறம் இன்னொருத்தரை தேர்ந்தெடுப்பார்கள் இப்படின்னு 1000 காரணம் சொல்லலாங்க. ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பாஜகவில் ஒரு தலைவரே மறுபடியும் கண்டினியூ ஆனது கிடையாதா, சரித்திரம் போலெல்லாம் கிடையாதா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அடுத்தது, இது கட்சியுடைய கான்ஸ்டியூஷன் தானேங்க, நீங்கள் நினச்சா நீங்கள் மாற்றிட்டு போகிறீங்க, ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு போகிறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இத்தனை வயசுக்கு மேலே பதவி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க, இதெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணலையா ஒரு சிலருக்காக? பண்ணியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்களை நீங்கள் இப்படிலாம் ஏதாவது காரணம் சொல்லி இந்த பதவியிலிருந்து மாற்றினீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தமிழக பாஜக அந்த நட்சத்திர ஹோட்டல்களில் கான்ஃபரன்ஸ் ரூமில் மட்டுமே சிந்தன் பைட்டக், ஆமாம் அத்தோடு நிறுத்திக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அந்த மக்கள் மத்தியில் பொதுக்கூட்டம், போராட்டம், அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிப்போம், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும்,
இதையெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க. யாராவது எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கின்னு எங்களுக்கு ஏதாவது இடம் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 சீட்டு 1 சீட்டு ஜெயிச்சுட்டு போகிறோம், அத்தோடு நிறுத்திக்கணும். தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் அப்படின்றத வந்து ஜென்மத்துக்கும் பாஜக எதிர்பார்க்க முடியாது, கூடாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா அப்படின்ற ரூமர் எல்லாம் யமஹா RX-100 லான்ச் மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் மீறி ஒருவேளை RX-100 லான்ச் ஆயிடுச்சுன்னா, அண்ணாமலை அவர்களை மாற்றி விட்டார்கள் அப்படின்னு சொன்னா, போய் புள்ள குட்டிங்க படிக்க வைங்கப்பா, எதுக்கு அரசியல் சுற்றி நிற்கிறீங்க? மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.